வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கிறீர்களோ? நாங்கள் நல்ல நலமாக இருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்று நினைத்து பார்க்கிறேன். நினைத்து பார்க்கிறீர்களோ? என்னத்தை நினைத்து பார்க்கிறீர்கள்? நினைத்து பார்க்கிறோம். எங்கள் நெஞ்சம் இனிக்கிறது. அது நினைத்து இனிப்பு வரும் ஐயா. இந்த வயதில் நாங்கள் நினைத்து பார்க்க மட்டும்தான் முடியுமா? என்ன பெருமூச்சா விடுகிறது. நிகழ்கால நிகழ்ச்சிகள் எங்கள் நெஞ்சை உறுத்துகின்ற போது கடந்த கால நிகழ்வு தானே ஓடோடி வந்து எங்களுக்கு ஆறுதல் தருகின்றன. அப்படி என்ன பெருசாய் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது? பெருசாய் ஒன்றும் இல்லை என்றாலும் பசுமை நிறைந்த நினைவுகளை பேருவகை கொண்ட காலம் அது. ஆம், நினைத்து பார்க்கிறோம். என் நெஞ்சம் இனிக்கிறது. இதை கேட்டு பாருங்கள், உங்கள் நெஞ்சமும் இனிக்கும். இது மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஒரு இனிய கானமாகவும் உங்களுக்கு அமையும். இன்று நாம் வாழும் இந்த வாழ்க்கை நிம்மதியானதா, ஆரோக்கியமானதா, உங்கள் மனதிற்கு திருப்தியை தருகிறதா என்றால் நீங்கள் உங்கள் மனதை தொட்டு நியாயத்தை சொல்லுங்கள். உண்மையை சொல்வதானால் இன்று எங்கள் பிள்ளைகள் செல்போன், டிவி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், ஏசி, கை நிறைய சம்பளம், கார் என்று எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்வளவோ வசதிகளுடன் இங்கே நாங்கள் வாழுகிறோம். உதய சொல்றீர்கள், நான் ஏதோ வேற ஏதோ இல்லை போறீங்க. அது அடுத்த முறை சொல்லுகிறோம். இந்த வாழ்க்கை முறை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? வேறு வழி பல பேர் சொல்வதும் இதைத்தான். இதுதான் நியாயமான விடையாகவும் இருக்கும். இவையெல்லாம் இந்த சாதனங்கள், இந்த கேஜெட்ஸ் இல்லாமல் உங்களால் எப்படி இங்கு சந்தோஷமாக நிம்மதியாக வாழவும் முடிகிறது என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்டும் இருப்பார்கள். இல்லை, நக்கல் நையாண்டியும் செய்தும் இருப்பார்கள். நீங்கள் ஊருக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போயிருந்த காலத்தில் அவைக்கு தெரியாது நாங்களும் போல சந்தோஷமா இருந்தாங்க. அதற்குத்தான் நாங்கள் சொல்கிற பதில். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை சொல்ல துடிக்குது எங்கள் மனசு. 1950, 1975, 80 ஆண்டு காலப்பகுதிக்குள் பிறந்தவர்கள் உண்மையிலே வாழ வளம் பெற்றவர்களே என்றே நாங்கள் கருதுகிறோம், சொல்லுகிறோம். அங்கே அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை, மானம், நேசம், வெட்கம், உண்மை, நேர்மை, சிவபக்தி, தானம், தர்மம், சுய ஒழுக்கம் இவை எல்லாம் கொடியட்டி பறந்த ஒரு காலத்தில் நமக்கு வாழவும் கொடுத்து வைத்ததை இட்டு இன்று நாம் பெருமை அடைகிறோம், பேருவகை கொள்கிறோம். ஆனால் இதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னால் புரியுமா? இதை பற்றி அவர்கள் அறிவார்களா? இதை அவர்கள் வளர்ந்த காலத்தில் அவர்களால் உணர முடிந்திருக்குமா? நிச்சயமாக இல்லை. எதிலும் சுயநலம், எப்பவுமே தனக்கு மட்டுமே என்று சிந்திக்கும் சுயநலமிக்கவராக இன்று பிள்ளைகள் இங்கு வளர்க்கப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் நீங்கள் ஒரு கூட்டுக்கா இருக்கிறாண்டு. அப்ப அப்படி இல்லை, அங்க பிறந்த பக்கம் ஓப்பன் கான்செப்ட் எல்லாம் ஓப்பன். அப்ப இருமுறை அங்க அங்கால காத்தால பறந்து இது உள்ளுக்கையில நிக்குது. அது மட்டுமே அப்ப கூட்டு குடும்பம் ஐயா, அதுதான் சந்தோஷமா இருந்தது. காரணம் அங்க ஒரு கூட்டு வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருந்தாங்க. இங்க பக்கத்து வீட்டானே யாரும் கூட தெரியாத அளவுக்கு இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறோம். அது ஒரு காரணம். அப்ப நாங்களே சமைச்சு நாங்களே இருக்கிறோம். அப்ப சுருக்கமா சொன்னால் 4 சிவருக்குள் அடைபட்டிருந்தபடியால் இந்த வாழ்க்கை அப்படி அடைக்கப்படுகிறது என்று சொல்கிறீர்கள். எக்ஸாக்ட்லி. போன் கழிச்சு கொண்டு போச்சோன்னா பக்கத்து என்ன நடக்காண்டு தெரியாது. யார் போறான் வாரம் ஒன்றும் தெரியாது. கவுண்டை பிடிச்சு குளிச்சு கொண்டு ஏதோ இருந்து வச்சோ 2 வைக்கிறோம். பக்கத்து என்ன நடக்காண்டு கூட கவனிக்கிறோம். இல்லை, நாங்கள் அப்படி வளர அதுக்கு போன் இல்லையா? அக்கம் பக்கம் சுற்றாடல்களை பற்றி எதையுமே சிந்திக்காது, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இந்த சமூக வலைத்தளங்களினூடே அவர்களின் பொழுதுகளும் போகிறது. மிகவும் லேசியாகவே அவர்கள் வாழ்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை என்றைக்குமே உருவாக்காது. தொழில்நுட்ப வளர்ச்சி தான் ஒரு காரணம். நாங்கள் அங்கே வாழ்ந்த காலத்தில் இயற்கை அன்னையின் இடைவிடாத அணைப்பில் சுகம் பெற்ற பிள்ளைகள் நாங்கள். இயற்கையுடன் இணைந்தே எங்கள் வாழ்க்கையும் அங்கிருந்தது. வெறும் கால்களுடனேயே வெளியே போனோம், ஓடினோம், விளையாடினோம், ஆடுவோம், பாடுவோம், விளையாடுவோம். எந்தவித தொற்று நோயும் எங்கள் காலுக்கு எப்பவும் வந்ததே இல்லை. பள்ளி முடிந்ததும் தோழர்களுடன் சேர்ந்து விளையாடுவோம். தண்ணீர் குடிக்க ஒரு செம்பில் எல்லோரும் வாய் வைத்து குடித்தோம். தொற்று நோயே எங்களுக்கு வந்ததே இல்லை. நாங்கள் அரட்டை அடித்து ஆடம்பரமாக சந்தோஷமாக விளையாடினோம். நண்பர்களுக்குள் எப்பவுமே போட்டி, பொறாமை, வேற்றுமை உணர்வு எப்பவும் வந்ததே இல்லை. எல்லோரும் சமம் என்ற சம உரிமையுடனேயே அங்கு சந்தோஷமாக கொண்டாடினோம். ஒரு மாங்காயை திரு அடிச்சிருப்போம். அப்ப இன்ஃபெக்ஷன் வந்ததோ இல்லை. ஆனா இங்க அதை தொடாத இதை தொடாத, போன தொட்டாலே சில பேர் அதை துடைச்சு கொடுத்தா அடிக்கிற வேண்டாம் இன்ஃபெக்ஷனா. நூதனமா இல்ல பார்க்க கேட்க
வெட்டியாக எப்போதுமே டிவி கம்ப்யூட்டர் கேம் என்று சும்மா இருந்து பொழுதுகளை போக்காட்டவும் இல்லை. தாகம் எடுக்கும் போது கிணற்று நீரையே குடித்தோம், டிஸ்டில் வாட்டரை குடிக்கவில்லை. எங்களுக்கு எந்தவித வருத்தமும் வரவில்லை. ஒரே பாத்திரத்தில் நண்பர்கள் எல்லோரும் உணவை பகிர்ந்து உண்டோம். எந்தவித தொற்று நோயும் வந்ததே இல்லை. வீட்டுக்கு வந்ததும் வீட்டிலே என்ன கறி சமைத்தார்களோ அதை வயது நிறைய சோறு கறியை சாப்பிட்டோம். எந்த விதமான உடல் பருவனோ சரித்திரமே இல்லை. சுவர் ஊடி போச்சு, கொழுப்பு கூடி போச்சு, கதையே இல்லை. அப்படி நாங்கள் என்ன செய்தாலும் அங்கு எங்களுக்கு ஏற்றதா இருந்தது. காரணம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இயற்கையுடன் இணைத்து வளர்ந்த விதம் எங்களுக்கு அப்படி. எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எங்கள் வீட்டிற்கு திடீரென வருவார்கள். வந்தவுடன் அவர்கள் குச்சினிக்குள் தான் போவார்கள். இவர்களுடைய உணவுகள் எப்படி இருப்பு இருக்குது என்பதை பார்ப்பதற்காக போவார்கள். ஆனால் போனடிக்காமல் வந்து விட்டார்கள் என்று யாரும் எரிந்து விழுவதும் இல்லை, மோஞ்சொழிப்பதும் இல்லை. அவர்களுக்கு ராஜ விருந்து உபசாரத்தை அளித்தே அவர்களை திரும்ப அவர்கள் வீட்டுக்கு அனுப்பியும் வைத்தார்கள். அந்த கவனிப்பு அருகில் இருந்து அவர்கள் மனங்கோணாது அவர்களை பார்த்த விதம் எங்களை இப்பவும் ஆச்சரியப்படுத்துகிறது. அதையும் தாண்டி எங்கள் குடும்பங்கள் அன்பை, அக்கறையை, பாசத்தை போட்டி கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் காட்டி கொட்டி வளர்த்தார்கள். அண்ணா அது சரி. இங்க வந்த நாடு அப்படி ஐயா, நாங்கள் வந்து ஒரு முதலியார நாடுல அந்த நாட்டுல வந்தாங்க. அது எங்களை அந்த நிலைக்கு உருவாக்கி போட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. பணக்கார நாடுகள் எங்களை தனிமைப்படுத்தி விட்டது. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். எங்கள் ஊர்களில் தாத்தா பாட்டிமாரில் அனுபவப்பட்ட திறம் வாய்ந்த நுண்ணு சிந்தனை, எந்த PH படித்துக்கும் கிட்ட நிற்க முடியாத நிபுணத்துவம், பிள்ளைகளின் முகத்தை பார்த்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவர்களின் முகத்தை பார்த்து திட்டவட்டமாக கணிக்கும் அபார அறிவு அவர்களுக்கு எப்படி வந்தது என்று இன்று வரை எந்த மேதையாலும் கணித்து சொல்ல முடியாத ஒரு அபார சக்தி அவர்களிடம் இருந்தது. பிள்ளைகளின் முகத்தை, பேரப்பிள்ளைகளின் முகத்தை கண்டவுடன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று உடனேயே சொல்லியும் விடுவார்கள். எங்கள் தலைமுறையினர் எல்லோரும் பெற்றோர்களின் சொற்கேட்டே நடப்போம், வளர்ந்தோம். பெற்றோரை கனம் பண்ணியே எங்கள் வாழ்க்கையும் வளம் பெற்றது. இங்கு வந்தவுடன் கவுன்சிலிங், சோஷியல் ஒர்க், சோஷியல் அட்வைசர் என்று கனவேர் அட்வைசர்கள் அடுக்கடுக்காக சொல்லியும் இங்கு இருப்பவர்களின் பிரச்சனை என்றைக்கும் தீரவே இல்லை. டிப்ரெஷன், ஹார்ட் அட்டாக், புது வருத்தங்களை சொல்லி எங்களை அலக்களிக்கிறார்கள். எனவே நினைத்து பார்க்கிறோம், நெஞ்சம் இனிக்கிறது. இந்த இதமான நிகழ்வுகளை எங்களுடனே முடியாது, எங்கள் பிள்ளைகளுக்கும் பரப்புவர்கள் கட்டிக்காரர்கள். இயற்கையுடன் இணைந்து எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெறும். அங்கு ஏழை நாடாக எங்கள் நாடு இருந்தாலும் செல்வம் கொளிக்கும் உறவு முறைகளுக்கும் குடும்ப அமைப்பும் இடையே நாங்கள் வாழ்ந்தோம் என்ற பெருமை இன்று வரை எங்களுக்கு மாறுதட்டி சொல்லக்கூடியதா இருக்கிறது. எனவே நினைத்து பார்க்கிறோம், மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.